புதுச்சேரியில் தான் சார்ந்துள்ள காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் நியாயமில்லாமல் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் செயல்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களில் போட்டியிடுகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்கலம் ஆகிய 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள புதுப்பேட்டை பகுதியில் பிரச்சாரத்தை துவக்கினார். அவருக்கு மேள தாளங்கள் முழங்க என்ஆர் காங்கிரசார் வரவேற்பளித்தனர். அப்போது உரையாற்றிய அவர் காங்கிரஸ் ஆட்சியில் புதுச்சேரி 20 ஆண்டுகள் பின் சென்றதாக குற்றம் சாட்டினார். ஒரு பொறுப்பான நிலையில பாராளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்து அனுப்பிச்சிருக்கோம். அவர் திரும்பி இங்க வந்து போட்டி போட்டு அவங்களுக்குள்ளே போட்டி இவர் போயிடுவாரு, அவர் போயிடுவாரு, நாம இல்லைன்னா அவர் போயிடுவாரு, என்ன நாம வருவோம். அது மாதிரி போட்டி போட்டு இங்க வந்து மறுபடியும் தேர்தலில் போட்டியிடுகிறார். அவரே இங்க வந்து ஏன்னா அவரே கட்சி தலைவர், அவரே கவனம் போட்டுக்கலாம், போட்டு மற்றவரை ஏமாத்திட்டார். அதான் சொல்லலாம். மற்ற கட்சிகாரெல்லாம் ஏமாத்திட்டான்னு சொல்லலாம். நீங்க பாக்கலாம், கூட்டணி கட்சியாரையும் ஏமாத்தாரு, அவரே கட்சியாரையும் ஏமாத்திட்டாரு. வேற ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தாரு, அவருக்கு அந்த இல்ல.